ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா புது இடமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு 1 வீக். என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்றது இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து அவங்க மால்தீவ்ஸ் போயிருக்காங்க அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் 1 வீக் இங்கே இருந்துட்டு இப்போ வந்து கிளம்புறேன். டைம் வந்து 4:30 இந்த மார்னிங். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து எழுந்து கிளம்பிட்டுருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யூசுவலாக நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணவே மாட்டேன். இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னாலும் சரி, இல்லை பெங்களூர்லேருந்து சென்னை வரணுன்னாலும் சரி, எப்போவுமே வந்து என் ஹஸ்பண்ட் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த தனியாக ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்காது. தனியாக வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. ஸோ தனியாக இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பயம் மாதிரி சொல்லலாம். ஸோ நான் தனியாகவே ட்ராவல் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக பெங்களூர் வரைக்கும் போகிறேன். எப்படி போகிறோன்னு பார்ப்போம். ஸோ நான் புக் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்து வந்தே பாரத். அதுலேயே வந்து டிஃபன்லாம் கொடுப்பாங்க. பட் நான் இப்போ வந்து வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு ட்ரெயின் சாப்பாடுனாலே அலர்ஜி ரொம்ப. ஸோ அதனால் நான் அதை தொடவே மாட்டேன். அதனால வீட்டிலேருந்து டிஃபன் அண்டு ஒரே ஒரு கிளாஸ் டீ மட்டும் ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் 4 hour 20 minutes அப்படின்றதுனால லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதும்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் மை ஹஸ்பண்ட் இஸ் வெயிட்டிங் டு பிக் மீ அப். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஒரு வாரம் கழித்து அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னாலே என் மைண்டில் ஓடுற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வீடு எப்படி இருக்குது, எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்டில் எனக்கு ஓடுமே. வரும்போதே கேட்டேன், வீட்டை க்ளீன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணுற நிலமையில இருக்கா அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு அவரும் சொல்லிட்டாரு. எப்போவுமே அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை க்ளீன்லாம் பண்ண வேணாம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவார். பட் இந்த வாட்டி அவரே வந்து இல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ வந்த உடனே வந்து எனக்கு வந்து பயங்கர பசி. பட் ஸ்டில் வீடு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியல, சாப்பிட்றத பற்றி. அண்ட் நான் தான் வந்து ரைஸ் வைக்கணும். ஸோ ரைஸை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா கிச்சனும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுல இறங்கிட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போ தான் வரேன் அப்படிங்கிறதுனால எந்த காயும் இருக்காது. அதனால் ரைஸ் வச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு பயங்கர பசி. பார்த்தா வந்து மால்தீவ்ஸ்லேருந்து அவர் ஆக்சுவலாக நான் சாட்டர்டே கிளம்புறேன் அப்படின்னா ஃப்ரைடே வந்து அவர் வந்து மால்தீவ்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டார். எனக்காக ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நேற்று வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வேறு வச்சதுனால லைட்டாக ஹார்டாக இருந்தது. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தான் வர்ணித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப லைட்டாக கர்ட் ரைஸ் அண்ட் ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டோம். எதுவுமே இல்லை வீட்டில். இனிமேல் தான் எல்லாத்தையும் போய் வாங்கணும். அதனால சிம்பிளாக முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் ஹாட் பிங்க் சேல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பிஆர் பேக்கெட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு இந்நேரம் வீடியோ வந்திருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா, இந்த மாதிரி பிஆர் பேக்கேஜ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிறதுனால நைக்கா டீம்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிஆர் பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. இது பேட் ஹேபிட்னு சொல்கிறதா இல்லை குட் ஹேபிட்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அது மாற தான் செய்யும். என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போயிட்டு வரோம் அப்படின்னா சூட்கேஸை உடனே எனக்கு அன்பேக் பண்ணி துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போட்டுருணும். துவைக்க வேண்டாம், இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்ற துணியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கபோர்டில் வச்சிடணும். இல்லைனா வந்து மண்டையே வெடிச்சிரும். ஸோ அந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரையாரிட்டியான ஒர்க்லாம் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வந்து உடனே வந்து பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாத்தையுமே நான் வந்து எங்கெங்கே எடுத்தனோ அங்கங்கே வைக்கணும்.
ஒன்று வேறு ஸ்பில் ஆகிடுச்சு, எது ஸ்பில் ஆச்சுன்னு வேறு தெரியல. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஸ்டில் இன்னும் நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டி இருக்குதுன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டீக்ளட்டர் விளாக் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். பெங்களூரில் போன வருஷம்லாம் வந்து மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். பட் எனக்கு வந்து பெங்களூர் கிளைமேட் வந்து பர்சனலாக செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் கோல்டாகவே இருக்கும். நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்ததுனால வந்து எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கோல்டு பிளேஸுமே செட் ஆகாது. ஈவன் ஏசி போட்டால் கூட எனக்கு வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் இந்த மசாஜ் கன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கோல்ட் டைம்லலாம் வந்து எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாரு. இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அண்ட் அகெயின் ஒரு வாட்டி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இது முன்னாடி இருக்க இந்த ஹெட் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட மசிலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மசிலில் பெயின் இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி வந்து நான் வந்து வச்சுப்பேன். அண்ட் இதில் வந்து 20 லெவல்ஸ் வரைக்கும் இருக்குது. லைக் 1னா வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகும், 20 வரைக்கும் இந்த மாதிரி வைப்ரேஷனோட லெவல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து குளிர்னாலே வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு வந்து மட்டன் குழம்பு அண்ட் இட்லி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் சென்னை போனாலே நான் வந்து சீ ஃபுட் தான் நிறைய சாப்பிடுவேன். அதனால இங்கே வந்தால் மட்டும் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எதாவது சாப்பிடுவோம். ஸோ நான் குயிக்காக என்னோடய ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி அண்ட் அதுக்கப்புறமா தக்காளியை லைட்டாக வதக்கின உடனே தக்காளியும் வெங்காயம் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி ஆல்ரெடி வச்சுருப்பேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இது எதுக்குன்னா வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு, மசாலா, மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுப்பேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இது போட்டு நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா மட்டன் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஸோ மட்டன் போட்டு மட்டன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு ஆல்ரெடி ரெடி. இதுவே சிக்கன் போட்டிங்க அப்படின்னா வந்து கடைசியாக அந்த விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா தேங்காயும் மிளகும் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டா சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ இப்படி தான் நான் வந்து குயிக்காக வந்து அன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். நான் குக்கிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை பர்ஃபெக்டாக வந்து குக் பண்ணி எடுத்துருவேன். அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி. அதனால தான் இந்த ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். குவிக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஃப்யூச்சரில் நான் வேறு ஏதாவது கொஞ்சம் செஞ்சேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சைடில் அப்படியே இட்லியும் ஊற்றியாச்சு. ஸோ இட்லி ஊற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. குக்கிங் முடித்தோடனே எந்தெந்த இடத்துலேருந்து எதெல்லாம் எடுத்தனோ அதே இடத்துல வந்து திருப்பி வச்சுருவேன். இல்லைனா வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம். இல்லைனா ஒரு மாதிரி கலைஞ்சு ஒரு மாதிரி அது மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி விலாக்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.